நம்ம அனைவரும் தயவு செய்து எழுந்திருந்து ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஜெபம் என்கிற பெரிய ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். தேவாதி தேவன் கத்தாதி கத்தனிடத்தில் வந்து எங்கள் விண்ணப்பங்களை ஏறெடுக்க கேட்டு பெற்றுக்கொள்ள எப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை நீர் தந்திருக்கிறீர் என்பதை எண்ணி பார்க்கிறோம், உம்மை துதிக்கிறோம். எங்களுக்கு இன்றைக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும். உம்முடைய மனதில் இருக்கிற தரிசனத்தை இந்த உலகத்துக்காக, எங்களுடைய வாழ்க்கைக்காக நீர் வைத்திருக்கிற காரியங்களை எண்ணி பார்த்து நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. அது மட்டுமல்ல, இன்றைக்கு பல்வேறு சூழ்நிலையின் காரணமாக ஒருவேளை கவலையிலோ பயத்திலோ மூழ்கி இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு இன்றைக்கு உடைய வார்த்தையை கொண்டு தைரியத்தையும் தெம்பையும் கொடுப்பீராக. உம்மை அவர்கள் நோக்கி பார்க்க இன்றைக்கு உதவி செய்தார்களோ, நீர் யார் என்பதை அறிந்து கொள்ள, அவர்கள் யாருடைய அரவணைப்பிலே யாருடைய பாதுகாப்பில் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள, யார் அவருடைய தேவைகளெல்லாம் சந்திக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள, அவர்கள் எதிர்த்து வந்திருக்கிற எதை குறித்தும் அஞ்சாமல் முன்னேறி செல்ல அப்படிப்பட்ட ஒரு ஊக்கத்தை, தைரியத்தை இன்றைக்கு மக்களுக்கு நீர் அளிப்பீராக. இங்கே வந்திருக்கிறவர்கள் மட்டும் அல்ல, தூரத்திலிருந்து இதில் பங்கெடுத்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் நீர் இந்த உதவி செய்வீராக. உமக்கு எல்லா கனமகிமை துதி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம், ஆமேன். நாம் உட்காருவோம். வெள்ளிக்கிழமையில் கூடி வந்து 1 மணி நேரம் இந்த ஜெப வேளையில் கலந்து கொள்கிறோம். இந்த ஜெப வேலை ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒரு நாள் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணால் பத்தாது. ஆனால் இங்கே முக்கியமான ஒரு காரியத்தை செய்கிறோம். எப்படி ஜெபிப்பது என்பதை மக்களுக்கு நாம் போதிக்கிறோம். சீஷர்களே வந்து எங்களுக்கு கற்றுத்தாரோம்னு இயேசுகிட்ட கேட்குறாங்க. ஆனால் இன்றைக்கி சில கிறிஸ்தவங்க என்கிட்டே சொல்லியிருக்காங்க, ஜெபத்தை பற்றி கற்றுக்கிறதுக்கு என்ன இருக்குது, நாங்கள் 5 வயசுலேருந்து ஜெபம் பண்ணுறோம், இது எங்களுக்கு தெரியும்லாம், கற்றுக்கிறதுக்கு என்ன இருக்குதுன்னு கேட்குற ஆட்கள் அவங்களுக்கு புரியவே இல்லைன்னு நினைக்கிறேன். ஜெபம்னா என்ன, அது எவ்வளோ ஒரு மேன்மையான ஒரு காரியம் என்பதை கொஞ்சம் கூட புரியாத இருக்கிறதுனால தான் அப்படி ஒரு கருத்து அவங்களுக்கு. கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, கற்றுக்கொள்ள எதுவும் இல்லைன்னு. ஆனால் நானும் கிறிஸ்தவ குடும்பத்தில் வளர்ந்தேன். காலையில் மாலையில் எங்கள் வீட்டில் ஜெப கூட்டம் நடக்கும். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும், யாராவது ஒருத்தர் ஜெபிக்கணும். அப்படியே ரவுண்டாக வருவாங்க, ஒரு இன்றைக்கி அடுத்த நாள் நான் ஜெபம் பண்ணியிருக்கேன். என்னுடைய டர்ன் வரும்போது ஜெபம் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஒன்றும் புதுசல்ல. ஆனால் பிறகு நான் இதை பற்றி ஆழமாக படிக்க ஆரம்பித்த காலத்தில் இன்னும் அதிகமாக கற்றுக்கொண்டேன் இதை பற்றி. ஆகவே எல்லாம் எனக்கு தெரியும்னு இருக்கிறது தவறு. நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்குது ஜெபத்தை பற்றி. அதில் ஒரு முக்கியமான காரியம் என்னென்னா, இந்த ஜெப வேலையை எப்படி பிரயோஜனமான விதத்தில் செலவழிப்பது. 1 மணி நேரம் நம்ம உட்காந்தோம்னா, இதெல்லாம் தெரியலன்னா என்ன பண்ணுவோம், ஏதோ ஒரு லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு ஒருத்தருக்காக ப்ரே பண்ணுவோம், மிஞ்சி போனால். இல்லைன்னா என்னன்னு தெரியாமல் சும்மா உட்காந்துக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருப்போம். பொதுவாக ஜனங்கள் வந்து அதே ஜெபத்தை தான் திரும்ப திரும்ப ஏறெடுப்பார்கள். வழக்கமாக 5 வயசில் கற்றுக்கிட்டதே தான் 50 வயசுலேயும் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் நாம் இப்போ படிக்கிற முறை வந்து உங்களுடைய அந்த இதை மாற்றிடும். ஏன்னா இது வந்து வேத வசனத்தை பயன்படுத்தி அப்படி ஜெபிப்பது, வேத வசனத்திலிருந்து தியானித்து அது எடுத்து கொடுக்குற காரியங்களை வச்சு அப்படி ஜெபிப்பதுன்னு பார்க்குறோம். அப்போ வந்து இன்றைக்கி என்ன ஜெபிக்க போகிறோன்னு நமக்கே தெரியாது. ஒரு தடவை பைபிளை திறக்கும் போதும் ஒவ்வொரு நாளும் புதுசாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். என்ன ஜெபிக்க போகிறோன்றது நமக்கே தெரியாது. ஆவியானவர் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு நடத்துவார். நான் பார்த்துருக்கேன். நான் நினச்சி பார்க்காத காரியங்களெல்லாம் எனக்காக நான் ஜெபிக்க இந்த வசனம் அப்படி நடத்துது. நானாக ஜெபம் பண்ணியிருந்தேன்னா ஜெபம் பண்ணியிருக்க மாட்டேன், எப்போவும் ஜெபம் பண்ணுறது தான் பண்ணியிருப்பேன். ஆனால் வசனத்துக்கு வந்ததுனால சில காரியங்களை சாதாரணமாக எண்ணி பார்க்காத காரியங்களெல்லாம் ஆழமாய் சிந்திக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்காக ஜெபம் பண்ண வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கும் அதே மாதிரி தான், ஒவ்வொரு தடவையும் அதே மாதிரி தான். வித்தியாசமாக இருக்கும், போர் அடிக்காது. ஒவ்வொரு நாளும் அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுதான் இதனுடைய மேன்மை. ஸோ இன்றைக்கு 93ஆம் சங்கீதத்துக்கு போவோம். சங்கீத புஸ்தகத்தை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. ஏன்னா சங்கீதங்கள்லாம் ஜெபங்கள், தேவனிடத்தில் பாடும்படியாக எழுதப்பட்ட ஜெபங்கள். அதனால தான் இது
ஜெபத்தை கற்றுக்கிறதுக்கு நல்ல பிரயோஜனமாக இருக்குன்னு இதை பயன்படுத்துகிறேன். ஆனால் வேதத்தின் எந்த பகுதியை வேணால் பயன்படுத்தலாம். அதை தியானித்து அதில் ஜெபம் பண்ணலாம். சங்கீதம் 93க்கு போவோம். 92 சங்கீதங்களை படித்து முடிச்சிருக்கோம். 93வது சங்கீதம் இது ஒரு சிறிய சங்கீதம், வெறும் 5 வசனங்கள். முதல்ல வாசிக்கிறேன், கேட்போம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அதை அவர் கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. உமது சிங்காசனம் பூர்வ முதல் உறுதியானது, நீர் அனாதியாய் இருக்கிறீர். கர்த்தாவே, நதிகள் எழும்பின, நதிகள் இறைச்சலிட்டு எழும்பின, நதிகள் அலைதிரண்டு எழும்பின. திரளான தண்ணீர்களின் இரைச்சலை பார்க்கிலும் சமுத்திரத்தின் வறுமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமை உள்ளவர். உமது சாட்சிகள் மிகவும் உண்மை உள்ளவைகள். கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கிறது. இதை வாசிக்கும்போது இது என்ன சொல்லுதுன்றதே நம்மளால் டக்குன்னு யோசிக்க முடியல. அதனால தான் கொஞ்சம் லேசாக கொஞ்சம் டீச்சிங்கில் இதை எடுத்து கொடுத்தா இது ரொம்ப பிரயோஜனமாக எல்லாருக்கும் இருக்கும். முதலாவது, இந்த சங்கீதம் எதை குறித்ததுங்கிறத முதல் லைன்லேயே சொல்லியாச்சு. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார்ன்ற லைன்லேயே சொல்லியாச்சு. இப்போ நான் எதை குறித்தது? எல்லா விதமான எதிர்ப்புகள், போராட்டங்கள் மத்தியிலையும் கர்த்தர் தான் ராஜரீகம் பண்ணுகிறார், கர்த்தர் தான் ஆளுகிறார் என்பதை நமக்கு நினைவுபடுத்துகிற ஒரு சங்கீதம் இது. நீங்கள் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கலாம், எப்பேற்பட்ட கடுமையான சூழ்நிலையில் கடந்து போய் கொண்டிருக்கலாம், சவாலான ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் தான் ஆளுகிறார் அப்படிங்கிற ஒரு காரியத்தை இந்த வசனங்கள் நினைவுபடுத்துகிறது. வேத வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க, இதை வாசித்து பார்த்தா எந்த காலத்திலே இது எழுதப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து சில ஐடியாஸ் இங்கே கிடைக்குதுன்றாங்க. எந்த காலத்தில் எழுதப்பட்டிருக்குமா சொல்கிறாங்க, தேசம் ஏதோ ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இருந்து ஏதோ ஒரு யுத்தத்தை குறித்தோ ஏதோ ஒரு இன்னொரு தேசம் அவர்களை எதிர்த்து வரக்கூடிய அந்த சூழ்நிலையிலையோ கொஞ்சம் பயத்துக்குரிய ஒரு காரியமாக இருக்கும்போது, ஆபத்தான ஒரு காரியமாக இருந்து அந்த தேசத்துக்கே ஒரு ஆபத்துங்கிற சூழ்நிலையில் இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆபத்தான சூழலில் இந்த சங்கீதம் எதை நினைவுபடுத்த உதவுகிறது? பயப்படாதீங்க, கர்த்தர் ஆளுகிறார். கர்த்தர் ஆளுகிறதுனால அவருடைய சித்தம் தான் எல்லாத்துலேயும் நிறைவேறும். அவருடைய நித்திய தீர்மானம் எதுவோ, அவருடைய சித்தம் எதுவோ அது மாத்திரம்தான் நிறைவேறும். கர்த்தர் தான் ஆளுகிறார் அப்படிங்கிறத நினைவுபடுத்தும்படியாக இந்த சங்கீதம் எழுதப்பட்டது. உங்கள் பிரச்சனையை பார்த்து நீங்களாக கற்பனை பண்ணி இது இப்படி முடியும் அப்படி முடியும்னு நினைக்காதீங்க. கர்த்தர் அவர் ஆளுகிறார், அவருடைய சித்தம் அவருடைய நோக்கம்தான் நிறைவேறும், அதில் உறுதியாக இருங்க அப்படின்னு நினைவுபடுத்துறதுக்காக. ஏன்னா அவங்களுக்கு உடன்படிக்கை அதெல்லாம் இருந்தது இல்லையா, அந்த உடன்படிக்கை இருந்தால் நடக்கும். நீங்கள் ஒன்றும் அப்படியே அழிஞ்சு போயிட மாட்டீங்க, உங்களை ஒன்றும் யாரும் அப்படியே கொள்ள கொண்டு போயிட முடியாது, ஒன்றும் நடக்காது. ஒருவேளை சில காரியங்கள் ரொம்ப கடினமாக இருந்தாலும் இன்றைக்கி நடக்கிறது புரிந்து கொள்ளறனாலும் முடிவு அற்புதமானதாக தான் இருக்கும். ஏன்னா கர்த்தர் உங்களை குறித்து ஒரு பெரிய நோக்கம் வச்சிருக்கிறாரு, கர்த்தர் தான் ஆள்றாரு, அவருடைய சித்தம் தான் நிறைவேறும் என்பதை நினைவுபடுத்தும்படியாக இந்த சங்கீதம் எழுதப்பட்டதுன்றாங்க. இந்த சங்கீதத்தில் மேல் குறிப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது 92ஆம் சங்கீதத்தில் ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம்னு போட்டிருக்குமா இல்லையா? அப்புறம் தான் சங்கீதமே எழுதப்படுகிறது. இங்கே ஒன்றுமே கிடையாது. சில நேரத்தில் யார் எழுதுனதுன்னு போடுவாங்க, ஆசாப்பு அல்லது தாவீது இந்த மாதிரி யாராவது எழுதுனாங்கன்னு போடுவாங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, எந்த குறிப்பும் கிடையாது. எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்டதுன்னு சொல்லலை, யார் எழுதுனதுன்னு சொல்லலை, ஒன்றுமே சொல்லலை. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற விதத்தை பார்த்தாலே நமக்கு புரியுது. கர்த்தர் ஆளுகிறார். இந்த கர்த்தர் எப்படிப்பட்டவர்? ஆம்னி போட்டன்ட் காட். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவரால் கூடாதுன்றது ஒன்றுமே கிடையாது, அவர் தான் ஆளுகிறார் அப்படிங்கிறத நினைவுபடுத்தும்படியாக, அவர்களை ஊக்குவிக்கும்படியாக, தைரியம் கொடுக்கும்படியாக இந்த சங்கீதம் எழுதப்பட்டது என்கிறார்கள். இதை விட என்ன ஒரு பெரிய ஆறுதல் இருக்க முடியும்? நான் நினைக்கிறேன் இன்றைக்கு இருக்கிற ஜனங்களுக்கும் இது ரொம்ப பொருந்துன்னு நினைக்கிறேன். நம்முடைய உலகத்துக்கு, நம்முடைய நாட்டுக்கு,
இல்லை எந்த தேசத்தில் வாழ்கிறவர்களாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு நிறைய பேர் பல்வேறு அச்சுறுத்தும் சூழ்நிலையில் கீழே இருக்கிறாங்க. பல தொந்தரவுகள், பல இன்னல்கள், பல எதிர்ப்புகள், பல துன்புறுத்தல்கள், இது மத்தியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாளைய வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி ஒரு பெரிய கரிசனை மக்களுக்கு இருக்கிறது. இன்றைக்கி கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை ஊக்குவிக்க விரும்புகிறார், தைரியத்தை உங்களுக்கு தர விரும்புகிறார். உங்களுடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் கர்த்தர் ஆளுகிறார், பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களை குறித்து பெரிய சித்தம் நோக்கம் வச்சிருக்கிறார். அவருடைய சித்தம் நோக்கம்தான் நிறைவேறும். இதை நினச்சி பாருங்கள் அப்படிங்கிறது தான் அந்த சங்கீதம். சரி, இதில் இது 4 பிரிவுகளாக இதை பிரிக்கலாம். முதல்ல த ரீகல் ப்ராக்ளமேஷன், ராஜரீகம் பண்ணுகிறார் என்பதை குறித்த ஒரு அறிவிப்பு முதல்ல கொடுக்குறாங்க. அது வசனம் 1 வருது. இதில் முதல்ல அவர் ஆளுகிறார் என்கிற உண்மை, கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார்ன்றது தான் முதல் லைனே. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். அப்போ எவ்வளவு எதிர்ப்பு எழுந்தாலும் அவருடைய சிங்காசனம் அசைக்கப்பட முடியாததாய் இருக்கிறது. அவர் ஆண்டவர், ஆண்டு கொண்டிருக்கிறவர், என்றென்றைக்கும் ஆளுகிறவர். ஆகவே அவருடைய சிங்காசனத்தை யாரும் அசைக்கவே முடியாது. எப்பேற்பட்ட குழப்பமும் எப்பேற்பட்ட போராட்டமும் நேர்ந்தாலும் அந்த ராஜா, நம்முடைய ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, அவர் ஒரு சுப்ரீம் செரனிட்டியோடு உட்காந்துட்ருக்கார். அவர் ரொம்ப அமைதலாக இந்த படகுல படுத்து தூங்கினார் பாருங்க. நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையான்னு எல்லாம் கேட்குறாங்க. அவர் நல்லா தலாணி வச்சு தூங்கிட்டு இருக்கிறார். கொந்தளிக்குது கடல், அவர் நல்லா தூங்கிட்டு இருக்கிறார். ஏன்? இப்போ இவங்க கொஞ்சம் கூட யோசனை இல்லை பாருங்கள். உங்கள் விசுவாசம் எங்கே போச்சுன்றார். என்ன யோசித்துருக்கணும்? இவர் இருக்க வரைக்கும் இது மூழ்காது, இவர் தான் நம்மளை கூப்பிட்டு போகிறாரு, இவர் போகிற இடத்துக்கு கண்டிப்பாக போய் சேரும், இவர் இருக்கிறார் இல்லையா அப்படிங்கிற ஒரு தைரியம் வேணாமா? நான் ஒரு தடவை பெங்களூர்லேருந்து வந்துகிட்டு இருக்கிறேன். என்னுடைய 2 நண்பர்களோட ஏரோப்ளேனில் வந்துகிட்டு இருக்கிறோம். பெரிய மின்னலும் காற்றும் பிளேனில் வரும்போது, மின்னல் காற்று லேண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடின்னு வைங்களேன், லேண்ட் பண்ண முயற்சி எடுக்கிறாங்க. இந்த பைலட் அந்த மின்னலுக்குள்ளே போகிறாரு, இதை பிளேனை ஓட்டிட்டார், அப்படி போட்டக்கூடாதுன்றாங்க. என் கூட வந்தவர் ஒரு அமெரிக்கன். அவர் என் நேரமும் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறவர். அவர் மில்லியன்ஸ் ஆஃப் மைல்ஸ் பயணம் பண்ணியிருக்காரு. என் நேரமும் ஏரோப்ளேனில் தான் இருப்பார் அவர். அந்த மாதிரியான நாள் அவர் சொல்கிறார், என் வாழ்நாளில் இது மாதிரி மின்னலுக்குள்ளே பிளேனை ஓட்டுறத நான் பார்த்தே கிடையாது, ஓட்டவே கூடாது. என்ன இப்படி பண்ணிட்டாங்களே, மின்னல் ஆடுது பாருங்கள், தட 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 ஆடுது. எல்லாம் பயந்துட்டாங்க. எல்லாம் பயப்படாத ஆள் யாருமே இருக்க முடியாது. எனக்கே ரொம்ப இதாக இருந்துச்சு. என்னடா இது கதை இன்றைக்கி முடிஞ்சிடும் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி இறங்கணும். எப்பான்னு பெருமூச்சு விட்டு கீழே நின்றுட்டுருக்கோம். அந்த பஸ்ஸு இன்னும் வரல. ஒரு அம்மா என்கிட்ட கேட்குது, நீங்கள் பாஸ்டர் சாம் செல்லதுரையா? ஆமாங்க, நாங்கள் பெங்களூர்காரங்க, உங்கள் எதை ரெகுலராக பார்ப்போம், நான் எங்கள் ஹஸ்பண்டும். எங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப பயந்துட்டாருங்க, இது இப்படி ஆடின ஒன்று ரொம்ப பயந்துட்டார். நான் சொன்னேன், பயப்படாதீங்க, சாம் செல்லதுரை இருக்கிறார் பிளேனில். உண்மையாக நானே பயந்துட்டு தான் உட்காந்துட்டு இருந்தேன். அந்த அம்மாவுக்கு தெரியாது. அந்த அம்மா அவர்கிட்ட சொல்லியிருக்குது, ஒன்றும் ஆகாதுங்க, பாஸ்டர் இருக்கிறார் பிளேனில், கரெக்டாக போய் சேரும். எனக்கே ரொம்ப வெக்கமாயிடுச்சு அன்றைக்கி. என்னடா இது, நம்மளே பயந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், நம்மளை பார்த்து அந்த அம்மா அவ்வளோ தைரியம். அப்போனா பார்த்துங்க, லாஜிக்கல் திங்கிங் வேலை செய்யுது அந்த அம்மாவுக்குள்ள. அந்த சூழ்நிலையிலையும் இவர் இருக்கிறாரு, இது கீழே போகாது, ஒன்றும் ஆகாதுன்றது. நான் ஏசுநாதர் இல்லை. அப்போவே அந்த அம்மாவுக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்குதுன்னா, இயேசுவே அந்த பிளேனில் இருந்திருந்தாருன்னா இது கீழே போகுமா? போகவே போகாது இல்லையா? இயேசுவே அந்த படகுல இருக்கிறாரு, நல்லா தலாணி வச்சு தூங்கிட்டு இருக்கிறார். போய் எழுப்புறாங்க, எழுப்பி நான் மடிந்து போவது உமக்கு கவலை இல்லையா அப்படிங்கிறாங்க. அப்போ நான் சொல்லுகிறேன், என்ன பிரச்சனையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இவர் இஸ் லார்ட் அண்ட் ஹீ சுப்ரீம் காட்
He is on his throne in supreme serenity. அமைதலாக அவர் எல்லாத்தையும் ஆளுகிறவர், எல்லாத்தின் மேலும் சர்வ வல்லமை உள்ளவர். இந்த பிரச்சனைகளெல்லாம் அவரை கொஞ்சம் கூட அசைக்கலை, அவரை கொஞ்சம் கூட ஆட்டலை. அவர் ஆடி போகலை, அசைஞ்சு போகலை, அவர் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. சரி, அப்போ நம்முடைய பிரச்சனைகள்லாம் அந்த ஆங்கிளில் பார்க்கணும், அந்த விதத்தில் நான் பார்க்கணும். என்னை அவர் ஆள்றாரு, நான் அவருக்குள்ளே இருக்கிறேன், அவருடைய கரத்தில் இருக்கிறேன். இந்த வாழ்க்கை பயணத்தை அவர் காட்டின வழியில் போயிட்டுருக்கிறேன். அவர் தான் என்னுடைய ராஜா. அவருடைய நோக்கங்கள், அவருடைய சித்தங்கள் என் வாழ்க்கையில் நிறைவேறும் என்று நம்புகிறேன். ஆகவே அவரே அமைதலாக இருக்கிறார். இப்போ நானும் கொஞ்சம் அமைதலாக தான் இருக்க போகிறேன். ஏன்னு சொன்னால் இந்த பெரிய சத்தம், இரைச்சல், நாய்ஸு இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதையெல்லாம் ஆளுகிறவர் என் கூட இருக்கிறார், எனக்குள்ளேயே அவர் இருக்கிறாருங்கிற தைரியம் வேணும். அது சொல்லிவிட்டு அடுத்த லைன், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். அவர் அப்படியே வர்ணிக்கிறாங்க. இந்த ராஜா எதை அணிந்து கொண்டிருக்கிறாரா? மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். த லார்ட் இஸ் ரோப்டு இன் மேஜஸ்டி அப்படின்னு இங்கிலீஷில் வருது. மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். அவர் மகத்துவமானவர், மகிமையானவர், சர்வ வல்லவர். மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். அப்படின்னா பாருங்கள், அவரை சுற்றியெல்லாம் இருக்கிற சிருஷ்டிப்பு, அந்த சிருஷ்டிப்பை அவர் தாங்குகிற விதம், மீட்பு எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா எல்லாமே இவர் மகத்துவமானவர் என்பதை காட்டுது. நீங்கள் எந்த பக்கம் திரும்பினாலும் மேலே வானத்தை பார்த்திங்கன்னா சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் பிரமாதமாக இயங்கி கொண்டு வருகிறது. பூமி விளையுது, மரம் காய்க்குது, எல்லாம் நடக்குது. மகத்துவமானவர். இதெல்லாம் உண்டாக்குனவர் மட்டும் இல்லை, இதையெல்லாம் தாங்கி கொண்டு இருக்கிறார். அவருடைய மகத்துவத்தை நாம் எல்லா பக்கமும் எதிலையும் எல்லாவற்றிலையும் காணலாம். மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது இன்னொன்று சொல்லுது, கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து. பராக்கிரமத்தை அணிந்து அப்படிங்கிறது இங்கிலீஷில் ஆர்ம்டு வித் ஸ்ட்ரென்த் அப்படின்னு வருது. ஆர்ம்டு வித் ஸ்ட்ரென்த், பலத்தினால் தன்னை இடைகட்டி கொண்டு அப்படின்னு பழைய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் கேஜேவியில் வருது. he has girded himself with strength அப்படின்னு வருது. அப்போ ஒரு யுத்தத்துக்கு போகிறவன் அல்லது ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகும்போது ஃபயர் என்ஜினை ஓட்டுறவன், அந்த இப்போ அணைக்கிறவங்க எப்படி மடார்னு எடுத்து தங்களுடைய எக்யூப்மெண்ட்லாம் மாட்டுறாங்க பாருங்கள். மாட்டிக்கிட்டு அந்த அக்னியை போய் அணைக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய முயற்சி எடுக்கிறாங்க. அந்த மாதிரி இவர் தம்முடைய ஜனங்களின் கூக்குரலை கேட்டு தங்களுடைய ஜனங்கள் பயப்படுறதை பார்த்து தங்களுடைய ஜனங்களுக்கு உதவி செய்யும்படியாக பலத்தை அவர் கச்சையை போல கட்டி கொண்டிருக்கிறாராம். அப்படி தான் தமிழில் சொல்லியிருக்கு. கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அதை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறார். எப்படி ஃபயர் ஃபைட்டர் எப்படி தன்னுடைய யூனிஃபார்ம் எடுத்து போட்டுக்கிட்டு போய் அதை ஒரு கை பாத்திரலான்னு ரெடி ஆகிறானோ, அதுபோல் இவர் பலத்தை அணிந்து கொண்டு கச்சையை போல் எடுத்து கட்டி கொண்டு ரெடியாக இருக்கிறாராம். அப்போ கர்த்தர் தம்முடைய மகத்துவத்தையும் பலத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் காட்ட விரும்புகிறார். இங்கே ஜனங்க பயப்படுறாங்க, அவங்க பெரிய ஆபத்தில் இருக்கிறாங்க, அவங்க ஐயோ என்ன ஆக போதுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. சங்கீதக்காரர் சொல்கிறான், கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார், பராக்கிரமத்தை அணிந்து அதை கச்சையை போல கட்டி கொண்டிருக்கிறார். உன் பிரச்சனையை பார்க்காத, கொஞ்சம் கர்த்தரை பாரு அப்படிங்கிறான். இந்த தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தன், சர்வ வல்லமுள்ள தேவன் ஆண்டு கொண்டிருக்கிறார். அவர் மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார், தன்னுடைய கச்சையை கட்டி கொண்டு ஆக்ஷனுக்கு ரெடி ஆகிட்டார் அவர் அப்படிங்கிறார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி. நம்முடைய பிரச்சனையின் மத்தியில் அதை நம்ம நினச்சி பார்க்கணும். இன்றைக்கும் கர்த்தரை நீ பார்க்கணும். கர்த்தர் ஆளுகிறார். அவருடைய சிங்காசனம் அசைக்க முடியாத சிங்காசனம். அவர் ஆண்டு கொண்டிருக்கிறார். அவர் மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். மகத்துவத்தின் உருவமாக இருக்கிறார். இஸ் a கிரேட் காட், க்ளோரியஸ் காட். அது மட்டும் இல்லை,
பராக்கிரமத்தை, பலத்தை கச்சையை போல கட்டி கொண்டிருக்கிறார் அப்படின்றாங்க. அப்போ கர்த்தர் தம்முடைய மகத்துவத்தையும் பலத்தையும் வெளிப்படுத்த விரும்புகிறார். கர்த்தர் தம்முடைய மகத்துவத்தையும் பலத்தையும் வெளிப்படுத்தும் போது இன்னைக்கு உள்ள நம்முடைய சூழ்நிலையில், நான் இன்றைக்கி இதை தியானிச்சிட்டு இருக்கேன் பாருங்கள். இன்றைக்குரிய சூழ்நிலை நம்முடைய சபையில் கர்த்தர் எப்படி மகத்துவத்தையும் தன்னுடைய பலத்தையும் வெளிப்படுத்துகிறார், மக்களை கொண்டு வர்றார், சத்தியத்தை தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறவங்கள கொண்டு வர்றார், பிரச்சனைகள் இருக்கிறவங்களை கொண்டு வர்றார். நானும் 40 வருஷமாக பார்க்குறேன். எப்பேற்பட்ட ஆட்கள்லாம் வந்திருக்கிறாங்க. ட்ரக் அடிக்ட்ஸ் முதற்கொண்டு, குடிகாரர்கள் முதற்கொண்டு, பிஸ்னஸில் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போய் அப்படியெல்லாம் ஆனவங்க எல்லாம் முதற்கொண்டு, ஏதேதோ பிரச்சனை, குடும்பம் பிரச்சனையில், இப்படி பல்வேறு பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கிறவர்கள் எப்படியோ இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார்கள். நான் பார்த்துருக்கிறேன். கர்த்தர் தம்முடைய மகத்துவத்தை, தம்முடைய பலத்தை அவர்கள் மத்தியில் காட்டுறார். அவர்களை சுகமாக்குவதன் மூலம், அவர்களை விடுவிப்பதன் மூலம், அவர்களை ஆசீர்வதிப்பதன் மூலம், அவர்களை தூக்கி எடுப்பதன் மூலம், அவர்களை மீட்பதன் மூலம், அவர்களுக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணுவதன் மூலம், அவருடைய பாவ சங்கிலிகளை அறுத்து கெட்ட பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலை தந்து அவர்கள் மீட்டுக்கொள்வதன் மூலம் கர்த்தர் தம்முடைய மகத்துவத்தை, தம்முடைய பலத்தை வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்துகிறார். அவர் காட்டுறார் தம்முடைய வல்லமையை. அவர் யாருன்னு நம்ம சும்மா நடுவில் இருக்கிறோம், அவ்வளோதான். அவர் வெளிப்படுத்த விரும்புகிறார். அதுக்குன்னு அவனை கொண்டாந்துருக்கிறார். ஒரு தடவை செவ்வாய்க்கிழமை மீட்டிங்கில் அந்த பிரசவாக்கத்தில் பிரசங்கம் பண்ணிட்டு வெளியே வர்றேன். நம்ம கோயிலில் ஒரு ஆள் ரொம்ப பொல்லாத பேக்ரவுண்ட்லேருந்து வந்து ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கி அவர் குடும்பமே ஒரு 50 பேருக்கு மேலே எல்லாம் வர்றாங்க. பயங்கரமான பின்னணி. அவரை பார்த்து நிறைய பேர் வந்தாங்க. அவர் ஒருத்தனை கூப்பிட்டு வந்துருக்கிறார். அவன் கண்ணை திறக்க கூட முடியலன்ட்டுருக்கிறான். கண்ணு முக்கால்வாசி மூடி இருக்குது. இப்படி பார்க்குறான். என்ன பார்த்துட்டு இருக்கான். இவர் சொன்னார், வந்து ஒரே கஞ்சா கேஸுங்க. அவங்க வீட்டில் பொறுக்க முடியல இவனை வச்சுக்கிட்டு. இவனை எப்படியா கூப்பிட்டு போய் ஏதாவது பண்ண முடியுமா பாருங்கள் அப்படிங்கிறான். நான் சொன்ன ஆண்டவரை பற்றி சொல்கிறேன், ஆனால் பாருங்கள் எப்படி இருக்கிறான். அப்படியே கண்ணெல்லாம் மூடிக்கிட்டு இப்படி இருக்கிறான். என்ன பண்ணுறதுன்னு தெரில, உங்கள்கிட்ட கொண்டு வந்தேன் இன்றைக்கின்னாரு. நான் அந்த காலத்தில் ஒரு பந்தல் இருக்கும் எங்கள் இதுக்கு பக்கத்தில். இந்த பந்தலுக்கு கீழே நின்று ஜெபம் பண்ணேன் அவனுக்காக. ஜெபம் பண்ணி இன்றைக்கி அவர் ஊழியக்காரராக இருக்கார். ஜெபம் பண்ணி பிறகு அதுலேருந்து முற்றிலுமாக விடுபட்டு, நம்பவே மாட்டீங்க நீங்கள், அப்படி இருந்த ஆள், வீட்டில் யூஸ்லெஸ்ஸாக இருந்த ஆள், அவங்க வீட்டில் அழுகிறாங்க எப்படி இவனை வச்சுட்டு இருந்தான்னு. அதுக்கப்புறம் போய் ஒரு வேலையில் சேர்ந்து, நல்ல வேலையில் சேர்ந்து, ரிக்ஸில் போய் சேர்ந்து நல்ல பணம் சம்பாரித்து வீடெல்லாம் கட்டி எல்லாம் பண்ணி அப்புறம் ஊழியத்துக்கு வந்து இப்போ பிரசங்கம் பண்ணிட்டுருக்காரு. இன்னும் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறார். இது மாதிரி 100கணக்கான சம்பவங்களை நான் சொல்ல முடியும். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் அப்படின்ற வார்த்தைகள் எனக்கு அப்படியே அது ரியாலிட்டியாக தெரியும். எனக்கு கர்த்தர் உண்மையாக ராஜரீகம் பண்ணுகிறார். மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். பராக்கிரமத்தை அணிந்து அதை கச்சையை போல கட்டி கொண்டிருக்கிறார். 3வது, ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. அதனால் பூச்சக்கரம்னா இந்த உலகமே அதனுடைய சுழற்சி, அதெல்லாம் உலகத்தை எது இயங்க வைக்குதோ அதுவே ஸ்டேபிளாக அப்படியே இருக்குதான். The world is established, firm and secure. பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. இவர் மட்டும் தாங்கலைன்னா, இவர் தான் ராஜரீகம் பண்ணுறார், இவர் ராஜரீகம் பண்ணலனா, இவர் மகத்துவமானவர் இல்லைனா, இவர் பலத்தை கச்சையை போல் காட்டிக்கிட்டு அவர் தன்னுடைய வேலை செய்யலைனா, அவ்வளோ மகத்துவமானவராக பலனாலியாக இவர் இல்லைனா, இன்றைக்கி பூச்சக்கரமே கலந்து எல்லாம் வந்துட்டு இருக்கோம். இது எல்லாம் பூமி எங்கே போய் கிடக்குமோ தெரியாது, அந்த மாதிரி ஆகிட்டு இருக்கோம். எல்லாம் அதாவது அப்படியே இயங்குகிறது, பிரமாதமாக இயங்குகிறது. சூரியன் காலையில் உதிக்குது கரெக்டாக, சாயந்தரம் மறையுது கரெக்டாக, அடுத்த நாள் கரெக்டாக வருது. சந்திரன் நட்சத்திரங்கள்லாம் அதாவது வேலை செய்யுது. எல்லாம் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது.
என்ன அர்த்தம்? வெறும் பூச்சக்கரம் மட்டும் இல்லைங்க, தேசங்கள். நான் பார்த்துருக்கிறேன், இந்த தேசங்களில் கர்த்தரை அவர் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று எண்ணி அவருக்கு அங்கே இடம் கொடுக்கிறார்களோ, அவரை மதிக்கிறார்களோ, அந்த தேசங்கள் நிலை பெற்றிருக்கிறது, வளருகிறது, செழிக்கிறது, வளர்ந்தோங்குகிறது, மகிமைப்படுகிறது அந்த தேசங்கள். ஏன்னா கர்த்தரங்க மகிமைப்படுறார். இதுதான் பாருங்கள், இந்த தேசங்கள் ஜெர்மனி, நார்வே, ஸ்வீடன், டென்மார்க் போன்ற தேசங்கள்லாம் அப்படி வந்தது தான் பாருங்கள். அவங்கெல்லாம் இந்த மாதிரி காரியங்களை புரிந்து கொண்டு கர்த்தரை தங்களுடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அவர் தான் ஆள்றாருன்றதை அங்கீகரித்தார்கள் அவர்கள். அதனால் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். பெரிய அளவில் இன்வென்ஷன்ஸ், கண்டுபிடிப்புகள், பெரிய அளவில் பொருளாதார வளர்ச்சி, பெரிய அளவில் நாகரிகம் வளர்ந்தது, மனுஷருடைய வாழ்க்கை தரம் உயர்ந்தது, எல்லாம் உயர்ந்தது. அதான் என்னன்னா வேல்யூஸ், மனுஷர்களுக்குள்ள சில வேல்யூஸ் எல்லாம் பாருங்கள். அந்த காலத்தில் காட்டு மிராண்டித்தனமாக இருந்த மனுஷனுக்குள்ள இந்த கர்த்தர் வந்து ஆள ஆரம்பித்த உடனே, இந்த சத்தியங்கள் வந்து உள்ள பிரவேசித்த உடனே அவங்களுக்குள்ள சில காரியங்களை அவர்கள் நம்ப ஆரம்பிக்கிறார்கள். ஆனர், ஜஸ்டிஸ், ரைச்சஸ்னஸ், ரைட் அண்ட் ராங், இதை பற்றிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய மேட்டராக தெரியுது. மனுஷன்னா அவன் ஒரு கண்ணியத்தோடு வாழ வேண்டும், எல்லா மனிதர்களையும் கடவுள் படைச்சிருக்கிறாரு, எல்லாரையும் ஈக்குவலாக தான் படைச்சிருக்கிறாரு, இதில் ஏற்ற தாழ்வுகள் இருக்க முடியாது. இப்படிப்பட்ட அடிப்படை உண்மைகள், சத்தியங்கள் அவர்களை ஆட்கொள்ள ஆரம்பிச்சது. அப்போ எல்லா மனுஷரும் நல்லா நடத்துகிறாங்க, நீதி உள்ளவர்களாக இருக்கிறாங்க, நியாயம் உள்ளவர்களாக நடந்துக்கிறாங்க, உண்மை உள்ளவர்களாக இருக்கிறாங்க. அந்த சொசைட்டி பார்த்திங்கன்னா அப்படி அந்த ஒரு இது இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி இருக்கிறாங்க. அது இல்லாத சொசைட்டிஸ் பார்த்திங்கன்னா அந்த கான்செப்டே கிடையாது. ஆனர்ன்ற கான்செப்டே கிடையாது, ஜஸ்டிஸ்ன்ற கான்செப்டே கிடையாது. உங்கள் பாக்கெட்டில் இருக்கிற காசை என் பாக்கெட்டுக்கு எப்படியோ வர வைக்கிறது, அவ்வளோதான் கான்செப்ட் அவங்களுக்கு. பிஸ்னஸ் எல்லாம் அது அதன் அடிப்படையில் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஒரு சர்வீஸை கொடுப்போம், ஒரு நல்ல காரியத்தை உற்பத்தி பண்ணி அதை ஜனங்களுக்கு விற்று அதனால் அவங்க வாழ்க்கை மேம்படட்டும், இன்னும் சொகுசு அதிகரிக்கட்டும், ஜனங்க சந்தோஷமாக வாழட்டும், அப்படிப்பட்ட நோக்கம்லாம் கிடையாது. என்னத்தையும் ஒன்றத்தை விற்று அப்புறம் ஓடி போயிடணும். இவன் விற்றுட்டு போவோம், அப்புறம் இவனை தேடிக்கிட்டு இருக்கணும். அது விற்றுட்டு போனது வேலையே செய்யாது, அந்த அளவில் இருக்கும். ஆனால் அவங்கக்கிட்ட நீங்கள் எந்நேரமும் கூப்பிடலாம், வந்து சர்வீஸ் பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. செஞ்சதே சொல்கிறானே, இந்த காரை வாங்கினீங்கன்னா இது ஒருபோதும் நிற்காது, பந்தயம் பட்டி சொல்கிறான், பேரை எழுதியிருக்கிறாங்க அதுலேயே என்ஜினில். மெர்சிடிஸ் பென்ஸ் காரில் என்ஜினில் அதை அசம்பிள் பண்ண ஆல்ரெடி பேரை பதிக்கிறாங்களாம். அவ்வளோ பெருமை அவனுக்கு. நான் பண்ணியிருக்கிறேன், கரெக்டாக ஓடும் இது நிற்கவே நிற்காது, இது கரெக்டாக வேலை செய்யுங்கிற அப்பேற்பட்ட ஒரு அர்ப்பணம், கரெக்டாக நான் செய்யணுங்கிறது. இதெல்லாம் எங்கேருந்து வந்தது? நான் உண்மையாக இருக்கணும், வேலையை உண்மையாக செய்யணும், எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, கனம் இருக்குது, கண்ணியம் இருக்கிறது, அந்தஸ்து இருக்குது, அதை நான் காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் வந்துருச்சு. அப்போ நான் சொல்கிறேன், ஒரு சொசைட்டி ஸ்டேபிளைஸ் ஆகணும்னா, ஸ்டேபிளாக இருக்கணும்னா, நல்லா இருக்கணும்னா கர்த்தர் ஆள வேண்டும். ஒரு தேசம் ஸ்டேபிளாக இருக்கணும்னா அங்கே கர்த்தர் ஆள வேண்டும். அது மட்டும் இல்லை, ஒரு சபை நல்ல ஸ்டேபிளாக இருக்கணும்னா கர்த்தர் அங்கே ஆள வேண்டும். ஒரு குடும்பம் நல்ல ஸ்டேபிளாக இருக்கணும்னா அங்கே கர்த்தர் ஆள வேண்டும். ஒரு வியாபாரம், தொழில் நல்லா இருக்கணும்னா அங்கே கர்த்தர் ஆள வேண்டும். கர்த்தர் எப்படி ஆள்றாருன்றது பிறகு சொல்கிறேன் நான். கர்த்தர் ஆள வேண்டும். கர்த்தர் ஆள்றாருன்னா அவருடைய வார்த்தைகள், அவருடைய நியாயங்கள் அதெல்லாம் அங்கே இருக்கும், அதன்படி தான் நடக்கும். அந்த மனசாட்சியோட கர்த்தர் வார்த்தையின்படியெல்லாம் நடக்குதா அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் பாருங்கள். இங்கே பரிசுத்தம்ங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும், ஒழுங்காக நடந்துக்கணும் அப்படிங்கிறது. இதெல்லாம் பாருங்கள், கர்த்தர் ஆள்றாருன்னா ஆள்ற இடத்துல இதெல்லாம் இருக்கும் கண்டிப்பாக. அதுக்கு பிறகு வருவோம் நம்ம. கர்த்தர் ஆளுகிறார், குடும்பங்களில் கர்த்தர் ஆள விரும்புகிறார்,
ஆளும்போது தன்னுடைய மகத்துவத்தை, தன்னுடைய பராக்கிரமத்தை அவர் காண்பிப்பார். அதனால் அந்த குடும்பம் உடையாது, அசையாது, நல்ல உறுதியாக நிற்கும். கர்த்தர் ஆளுகிறார். சபையை ஆளும்போது அது நல்லா இருக்கும், தலை தோங்கும், அனாவசியமான பிரச்சனைகள் வராது, அது நல்லா இருக்கும், சுமூகமாக எல்லாம் போகும். ஏன்னா கர்த்தர் ஆளுகிறார். அவருடைய மகத்துவத்தை, அவருடைய பலத்தை, பராக்கிரமத்தை அங்கே காட்டுகிறார். ஒரு தேசத்தை ஆளும்போது கர்த்தர் அதே தான் செய்கிறாரு. எத்தனை பேர் சொல்கிறீங்க, கர்த்தர் என்ன ஆளணுங்க, என் குடும்பத்தை ஆளணும், என் தொழிலை ஆளணும், என்னை குறித்த எல்லாத்தையும் கர்த்தர் ஆளணும். அவர் ஆழ்ந்தால் எல்லாம் ஸ்டேபிள் ஆகும், எல்லாம் அசையாதபடி இருக்கும், பூச்சக்கரம் அசையாதபடி இருக்கும்னு சொல்லி இருக்குது. எல்லோரும் ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தர் அவருடைய மகிமையை நம்முடைய சபையில் வெளிப்படுத்தணும்னு ஜெபம் பண்ணுங்க. மகத்துவத்தை வெளிப்படுத்தணும், அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தணும். சுகமளிப்பதன் மூலம், விடுதலை அளிப்பதன் மூலம், ரட்சிப்பதன் மூலம், குடும்பங்களை திருப்பி ஒன்று சேர்ப்பதன் மூலம், பல்வேறு விதங்களில் ஜனங்களுடைய வாழ்க்கையை திருப்பி கட்டி எழுப்புவதன் மூலம் கர்த்தர் தம்முடைய மகத்துவத்தை, தம்முடைய பராக்கிரமத்தை அவர் வெளிப்படுத்த வேண்டும். நம்முடைய சபையில் அது வெளிப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. உங்கள் குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, மற்றவருடைய குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஆள வேண்டும். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். எங்கேயாவது ஒரு இடத்துல எழுதி போடுங்க கொஞ்ச நாளைக்கு, கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். தினந்தோறும் அதை தியானியுங்க. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தாவே நீ ராஜரீகம் பண்ணுகிறவர், நீ ராஜா, எங்களுடைய வாழ்க்கையின் ராஜா கர்த்தாவே. வெறும் எங்களுக்கு போதகர் கிடையாது, எங்களுக்கு ராஜா நீர், எங்களுடைய ராஜாதி ராஜாவாய் நீர் இருக்கிறீர் கர்த்தாவே. நீர் ராஜரீகம் பண்ணுகிறவர், ஆளுகிறவர், நீர் சர்வ வல்லவர் கர்த்தாவே. உம்மால் செய்யக்கூடாது ஒன்றும் இல்லை, உம்மால் இயலாதது ஒன்றுமே இல்லை. ஓ உமக்கு ஸ்தோத்திரம், எங்களை ஆளுகிறபடி உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆளுவீராக, இந்த சபையை ஆளுவீராக, இந்த தேசத்தை ஆளுவீராக, இந்த சமுதாயத்தை ஆளுவீராக. உம்முடைய ஆளுகை, உம்முடைய மகத்துவம், உம்முடைய பராக்கிரமம் இங்கே தெரியட்டுங்க கர்த்தாவே. உம்முடைய பலத்த கிரியைகளை இங்கே நடப்பிப்பீராக. ஓ உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஓ இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் கண்டு பயந்து அஞ்சி கொண்டிருக்கிற மக்கள் இன்றைக்கு பலனடையட்டும், ஊக்குவிக்கப்படட்டும், பயங்கள் நீங்கட்டும், சந்தேகங்கள் நீங்கட்டும், கவலைகள் நீங்கட்டும். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். எங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் என்பதை ஒவ்வொருவரும் உணரட்டும் கர்த்தாவே. ஓ உம்முடைய மகத்துவத்தையும் பராக்கிரமத்தையும் வெளிப்படுத்துவீராக, எங்கள் சபையில் வெளிப்படுத்துவீராக. அநேகருடைய பாவ சங்கிலிகள் அறுக்கப்படட்டும், அநேகருடைய வியாதி கட்டுகள் முறிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அநேகர்கள் விடுதலையும் சமாதானம் உண்டாகட்டும். ஓ கையிட்டு செய்கிற காரியங்களில் வெற்றியும் ஜெயமும் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தினாலே. ஓ இயேசுவின் நாமத்தில் உண்டாயிருக்கட்டும் கர்த்தாவே, வெற்றி உண்டாயிருக்கட்டும். சாப கட்டுகள் அறுக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். தேவனுடைய ஆசீர்வாதம் பெருக்கெடுக்கட்டும், ஓ பெருகட்டும். ஜனங்கள் எல்லாவற்றிலும் பெருகட்டும், பொருளாதாரத்தில் பெருகட்டும், தேவனை அறிகிற அறிவிலே பெருகட்டும், ஞானத்தில் பெருகட்டும், கிருபையில் பெருகட்டும் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்திலே ஜனங்கள் அதிலெல்லாம் பெருகட்டும் கர்த்தாவே, பெருகட்டும், பெருகட்டும். நீர் ஆளும்போது நாங்கள் ஸ்தாபிக்கப்படுகிறோம், அசையாமல் இருக்கிறோம், ஸ்தாபிக்கப்படுகிறோம். ஒவ்வொரு குடும்பமும் ஸ்தாபிக்கப்படட்டும், எங்களுடைய சபை ஸ்தாபிக்கப்படட்டும். ஓ எங்களுடைய தேசம், எங்களுடைய சமுதாயம் ஸ்தாபிக்கப்படட்டும் கர்த்தாவே. அசையா தன்மை உள்ளவர்களாக ஸ்தாபிக்கப்பட்டு உறுதியாய் நிற்கிறவர்களாக இருக்கட்டும் கர்த்தாவே. அப்பேற்பட்ட வேல்யூஸ், அப்பேற்பட்ட காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பெரிதாய் தோணட்டும் கர்த்தாவே. ஓ இதுவரை நாங்கள் யோசிக்காத காரியங்களெல்லாம் பெருசாக யோசிக்க உங்களுடைய வசனத்தின் போதனைகள் எங்களுக்கு உதவட்டும் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம். அதன் மூலமாக சமுதாயத்திலே பெரிய மாற்றம் உண்டாகட்டும், சமுதாயமே பெரிய மாற்றத்தை அடையட்டும் கர்த்தாவே, சமுதாயமே பெரிய மாற்றத்தை அடையட்டும். ஓ உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தேவனே. பாருங்க, இப்படி ஜெபம் பண்ணுங்க. உட்காந்து பயந்துகிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக என்ன ஆகுமோ, இப்படியே போனால் ஏதாகுமோ, என்ன ஆகுமோன்னு நினச்சிட்டு இருக்கிறது பதிலாக கர்த்தாவே இந்த பொல்லாத உலகத்தில், இந்த பொல்லாத சூழ்நிலையில் நீர் ஆளுவீராக.
உம்முடைய மகத்துவத்தையும் பராக்கிரமத்தையும் வெளிப்படுத்துவீராக அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை நிச்சயமாக செய்வார். நான் நம்புகிறேன் நம்முடைய சபையில் கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்வார் என்று நம்புகிறேன். மிகப்பெரிய காரியங்கள் நடக்கும் என்று நான் நம்புகிறேன். பெரிய காரியங்களை விசுவாசிக்கிறேன். கர்த்தர் செய்வார். தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். தம்முடைய மகத்துவத்தையும் பராக்கிரமத்தையும் இங்கே வெளிப்படுத்துவார். ஜனங்கள் தேடி வருவார்கள், விடுதலை அடைவார்கள், விடுவிக்கப்படுவார்கள், சுகத்தை பெறுவார்கள், விடுதலை பெறுவார்கள், குடும்பங்கள் கட்டப்படும். அப்படிப்பட்ட காரியங்கள் இயேசுவின் நாமத்திலே நடக்கும். ஆமென். இயேசுவின் நாமத்திலே நடக்கும். ஓ உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அடுத்தது 2ஆம் வசனம். அதில் பார்த்தீங்கன்னா இவருடைய சிங்காசனம் எப்படி பூர்வம் முதல் இருக்கிறது, இவர் அனாதியாய் இருக்கிறார். இவருடைய சிங்காசனம் பூர்வம் முதல் இருக்குதான், இவரே அனாதியானவர். அப்படின்னா இவரே இட்டர்னல், நித்தியமானவர். இவருடைய சிங்காசனமும் அனாதியாக இருக்குது. அனாதையாக இல்லை, அனாதி, அனாதியாக இருக்குது. இவரே நித்தியமானவர் இல்லையா? முதல்ல வாசிப்போம் 2ஆம் வசனத்தை. உமது சிங்காசனம் பூர்வம் முதல் உறுதியானது. உமது சிங்காசனம் பூர்வம் முதல் உறுதியானது. தேவனுடைய சிங்காசனம், தேவனுடைய ராஜ்யம் ஏதோ இன்னைக்கு நேற்று வந்தது அல்ல. காலம்னு ஒரு காலம் வர்றதுக்கு முன்னாடியே, பூமி உண்டான போது தான் காலம்ன்றதே வந்தது இல்லையா? காலத்தின் துவக்கம் அதுதான். இட்டர்னிட்டி பாஸ்ட்லேயே, கடந்த நித்தியத்திலேயே, காலம்னு ஒரு காலம் துவங்கிறதுக்கு முன்னாடியே, கால அளவுகள் உண்டாகிறதுக்கு முன்னாடியே அவருடைய சிங்காசனம் ஸ்தாபிக்கப்பட்டு விட்டது. இந்த உலகத்தில் இது ஏன் சொல்கிறேன்னா, நான் ஏதோ வீடியோலாம் கேட்டிருந்தேன் பாருங்கள், சொல்கிறேன். சிலர் அவ்வளோ பெருமையாக சொல்லிக்கிறாங்க, எங்களுடைய சிவிலைசேஷன், எங்களுடைய நாகரீகம் எத்தனை வருஷம் பழமையானது தெரியுமா? 3000 வருஷம் பழமையானது, 5000 வருஷம் பழமையானது. எங்களுடைய கலாச்சாரம் அவ்வளோ புரியுது, ஜனங்களுக்கு பெருமையாக இருக்குது, அதில் பெருமைப்பட்டு கொள்ளுகிறார்கள். ஆனால் நாம் வெறும் அதில் பெருமைப்படுறதில்லை. நம்முடைய கர்த்தர், அவர் பூர்வ காலம் முதல் அவருடைய சிங்காசனம் உறுதியாய் இருக்கிறது. இந்த 5000 3000 வருஷம்லாம் நத்திங்க. காலம்னு உண்டாகிறதுக்கு முன்னாடிலேருந்து அவருடைய சிங்காசனம் உறுதியாய் இருக்கிறது இல்லையா? எப்பேற்பட்ட ஒரு உண்மை பாருங்கள். இந்த 3000 வருஷம் 5000 வருஷம் இந்த பெரிய பெரிய சிவிலைசேஷன்லாம் சொல்கிறாங்க இல்லையா? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது கம்பேர் பண்ணால் கடவுளோட. இன்னும் கேட்டால் யோசித்து பாருங்கள். எகிப்து நாகரீகம், பாபிலோனிய நாகரீகம், அசிரியர்கள், பெர்சியர்கள், அதுக்கப்புறம் கிரேக்கர்கள், அதுக்கப்புறம் ரோமர்கள், எத்தனை பேர் வந்தாங்க. எல்லாம் அவன் தன்னுடைய நாகரீகத்தை பற்றி அப்படி பெருசாக ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. கிரேக்கர்கள் தன்னுடைய மொழியை உலகம் முழுக்க கொண்டு செல்லணும்னு விரும்பினாங்க. எங்கே பார்த்தாலும் லைப்ரரிஸ் ஆரம்பித்து தன்னுடைய கலாச்சாரத்தையும் மொழியையும் பரப்ப வேண்டும், உலகமே கிரேக்க உலகம் ஆயிடணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு இதுதான் கலாச்சாரம். மீதி பேரெல்லாம் காட்டு மிராண்டிகள் அப்படின்னாங்க. நாங்கள் தான் ஞானிகள், கிரேக்கர்கள் தான் நாகரிகத்தையே கொண்டு வந்தமாக்கும், மீதி பேரெல்லாம் காட்டு மிராண்டிகள், இவனுக்கு எங்கள்கிட்ட தான் கற்றுக்கணும் நாகரிகத்தையே அப்படிங்கிறது அவங்க நினைப்பு. எப்பேற்பட்ட இது பாருங்கள், அவங்க கலாச்சாரத்தை பற்றியும் மொழியை பற்றியும் அவ்வளோ பெரிய ஒரு பெருமை. இன்றைக்கி எங்கே கிரேக்கர்கள், ரோமர்களும் அதே மாதிரி தான். இன்றைக்கி ரோமாபுரியில் போய் பார்த்திங்கன்னா பழைய கட்டடங்கள், 4 கட்டடங்கள் பார்க்கலாம், அவ்வளோதான். அதுதான் மிஞ்சி இருக்குது, வேறு ஒன்றும் மிஞ்சி இல்லை. இன்னும் பழைய நாகரிகங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஏதாவது சில்லறை காசு, ஏதாவது அவங்க பயன்படுத்தின காசு ஏதாவது அதுதான் இருக்குது ஒழிய வேறு ஒன்றும் மிஞ்சலை. அதில் எல்லாம் போச்சு. அவங்க நாகரிகம், கலாச்சாரம், மொழி எல்லாமே போயிடுச்சு. அதை பார்க்கும்போது வேத வசனம் சொல்லுது, இவருடைய சிங்காசனம் பூர்வ முதல் உறுதியானது. நாம் இந்த தேவனுடைய ராஜ்யத்திலே இருக்கிறோம். இந்த ராஜ்யத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். இப்போது இந்த ராஜ்யத்தின் பிரஜைகளாக நாம் இன்றைக்கு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நீர் அனாதியாக இருக்கிறீர் அப்படின்னா அவரே
அனாதியானவர், அனாதி தேவன் உன் அடைக்கலமே அப்படின்றது இல்லையா? அப்போ அவரே அனாதியானவர். ஆகவே ஜனங்கள் இன்றைக்கு சந்தோஷப்பட வேணும். இன்றைக்கி மக்கள் பயந்துட்டு இருக்கக்கூடாது. பாருங்கள், நீங்கள் யாருன்றதை பற்றி பயப்படக்கூடாது. இந்த உலகத்தின் பிரச்சனைகளை கண்டு நம்ம அஞ்சக்கூடாது, தோண்டு போகக்கூடாது. இந்த உலகத்தில் இருக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள், எதிர்ப்புகள் இதெல்லாம் பார்த்து பயப்படக்கூடாது. ஏன்னா நம்முடைய கர்த்தர் அனாதியானவர். பூர்வம் முதல் அவருடைய ராஜ்யம் இருக்கிறது, அவருடைய ராஜ்யபாரம் இருக்கிறது. அவர் ராஜரீகம் பண்ணுகிறார். அவருடைய மகத்துவம், அவருடைய பராக்கிரமம் அளவிடப்பட முடியாதது, அப்பேற்பட்டது. அப்போ இதெல்லாம் நம்ம எண்ணி பார்க்கணும். பாருங்கள், அதோட கம்பேர் பண்ணால் இந்த உலகத்தின் பிரச்சனைகள்லாம் அதன் பின்னணியில் வச்சு பார்த்தா இதெல்லாம் ரொம்ப சின்னதாக தெரியும். இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோம், வெறும் நம்ம பிரச்சனையை மட்டும் பார்க்குறோம், அது பெருசாக தெரியுது. கர்த்தர் எவ்வளோ பெரியவர், அவர் எவ்வளோ நாளாக இருக்கிறார், அவருடைய ராஜ்யம் எப்போலேருந்து இருக்குது. இப்போ கால்கால்னு எதையாவது கத்திட்டு இருக்க ஆளுங்கள்லாம் இப்போ வந்தவங்க, அவர் எவ்வளோ நாள் இருக்கிறாரு. இன்றைக்கி பல்வேறு காரியங்களை செய்து கொண்டு பல்வேறு விதத்தில் பாதிப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறவர்கள்லாம் இப்போ வந்தவங்க. பாருங்கள், அவங்கெல்லாம் ஒரு காலத்தில் வர்றாங்க போகிறாங்க. எகிப்தியர்லேருந்து அப்படி தான் வர்றாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வர்றாங்க போகிறாங்க. எதையாவது ஒன்று பண்ணி கலக்கி இலக்கி விட்டு எவனையாவது பிடிக்க வேண்டியது, அடிமைப்படுத்த வேண்டியது, ஆள வேண்டியது, அவன்கிட்ட இருக்கிறத பிடுங்க வேண்டியது, இப்படி தான் இருந்தாங்க. எல்லாம் போயாச்சு. ஆனால் கர்த்தர் இருக்கிறாரு. நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், இதை நாம் எண்ணி பார்க்க வேணும். அது மட்டும் இல்லை, அவர் அனாதியானவர். அப்போ விசுவாசிகள் இப்படிப்பட்ட அனாதி தேவன் உடைய ஆளுகை கீழே நாம் இருக்கிறோங்கிறத பற்றி சந்தோஷப்பட வேண்டும், அதில் மகிழ வேண்டும். இந்த அனாதி தேவனுக்கு முன்னால் இந்த மார்டல் பீயிங்ஸ், இந்த இன்னைக்கு இருந்து நாளைக்கு மறைந்து போகிறவர்கள், புல்லை போல நாளைக்கு இல்லாமல் போகிறவர்கள், இன்றைக்கு இருந்து நாளைக்கு இல்லாமல் போகிறவர்கள், நத்திங், அவங்க ஒன்றுமே கிடையாது. இவர் அனாதி தேவன். இந்த தேவனுடைய ராஜ்யம் அசைக்கப்பட முடியாதது. அப்போ இப்படி அசைக்கப்பட முடியாத ஒரு ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர் அவர் அனாதி தேவன்கிறதுல நம்ம மகிழ வேணும், சந்தோஷப்படும், அதில் ஃபோக்கஸ் பண்ணணும். பாருங்கள், நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணணும். நம்மளை பற்றி ஒரு தாழ்வான மனப்பான்மையே கூடாது. நம்ம யார் என்பதை நல்லா கற்று வச்சுக்கணும். எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம், இதை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுவோம். நான் யாருன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் பூர்வகாலம் முதல் உறுதியாக இருக்கிற அந்த சிங்காசனம், அந்த ராஜாவுக்கு உட்பட்டவர்கள். ராஜாதி ராஜாவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே இயேசு ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு ராஜாவே உம்மை துதிக்கிறோம். நீர் எங்கள் ராஜா, எங்களை ஆள வந்த ராஜா, எங்களை ஆண்டு கொண்டிருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பூமியில் இருக்கிற ராஜ்யங்களும் அதன் அதிகாரங்களும் அதன் வல்லமைகளும் ஒன்றுமே கிடையாது. இதோடு ஒப்பிட பார்க்கும்போது அதெல்லாம் வெறும் ஒரு பபுள் மாதிரி. இன்றைக்கு இருக்கிறது நாளைக்கு போய்விடுகிறது. ஆனால் நீரோ என்றென்றைக்கும் இருக்கிற தேவன், என்றென்றைக்கும் இருக்கிற தேவன். நீர் அசைக்கப்படாதவர், 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 சர்வ வல்லமை உள்ளவர். நீர் அனாதி தேவன். பூர்வகாலம் முதல் உம்முடைய சிங்காசனம் இருக்கிறது. உம்முடைய மகத்துவம், உம்முடைய பராக்கிரமம் அளவிடப்பட முடியாதது. கர்த்தாவே, ஓ உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் அதிலே ஒரு பங்காய் இருக்கிறோம். அப்பேற்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கிறோம். இந்த தேவனை தங்கள் தேவனாய் கொண்ட ஜனங்கள் பாக்கியவான்கள் என்று எழுதியிருக்கிறதே, அது பெரிய உண்மை. உம்மை ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் பிரச்சனைகள் மத்தியில் இதெல்லாம் யோசித்து பார்க்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. இதை எண்ணி பார்க்க எங்களுக்கு உதவும் கர்த்தாவே. இதையெல்லாம் எண்ணி பார்க்க எங்களுக்கு உதவி செய்வீராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அடுத்தது 3வது 4வது வசனம். இது எதிரிகள், நம்மை அச்சுறுத்துகிறவர்கள், துன்பப்படுத்துகிறவர்கள், அவர்களுடைய ஃபியூட்டிலிட்டி, அவருடைய வீண் முயற்சி, அதை பற்றி அடுத்த 2 வசனங்கள். ஏன்னா ஜோரா சொல்லியிருக்கு பாருங்க. கர்த்தாவே நதிகள் எழும்பின, நதிகள் இறைச்சலிட்டு எழும்பின, நதிகள் அலை திரண்டு எழும்பின.
திரளான தண்ணீர்களின் இரைச்சலை பார்க்கிலும் சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமை உள்ளவர். இப்படி வாசிக்கும்போது கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். பைபிளை இன்டர்பிரேட் பண்ணும்போது கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். சங்கீதக்காரன்னா இந்த நதிகளை பற்றியா பேசிகிட்டு இருக்கிறான்? நதிகளுடைய இறைச்சலை கண்டு பயந்துட்டு இருக்கிறான். நதிகள் அலை திரண்டு எழும்பினன்னு சொல்கிறானே, அப்போ இந்த நதிகளை பார்த்து தான் பயந்துட்டு இருக்கிறானா? அதுக்காக தான் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறானா? அது ஏற்படுத்துகிற இறைச்சல்கள், அதனுடைய அலைகள், அலை திரண்டு எழும்புகிறது, திரளான தண்ணீரின் இறைச்சல்கள், சமுத்திரத்தின் வலிமையான அலைகள் அப்படின்னு சொல்கிறானே. அப்போ சமுத்திரத்தையும் நதிகளையும் பார்த்து தான் பயந்துட்டுருக்கானா? அதை தான் சொல்கிறானா? இருக்கவே முடியாது. எனக்கு அது நம்புறதுக்கு கஷ்டமாக இருக்குது. யாராவது ஒருத்தன் அதை பற்றியா ஜெபம் பண்ணிருப்பான்? ஐயோ நதிகள், அது இறைச்சல் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. கிடையாது. அதனால தான் பைபிளில் கொஞ்சம் ஹெல்ப் தேவை. பாருங்கள், ஏசாயா 17ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 12ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். ஐயோ கடல்கள் கொந்தளிக்கிறது போல கொந்தளிக்கிற அநேக ஜனங்களின் திரளும், பலத்த தண்ணீர் இறைகிறது போல இறைகிற ஜனங்கள் கூட்டங்களின் அமளியும் உண்டாயிருக்கிறது. பாருங்க, பைபிளில் கடல் கொந்தளிக்கிறது போல கொந்தளிக்கிற இதை பற்றி சொல்லும்போது எதை பற்றி அப்படி சொல்லுது? புறஜாதியார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக கிளம்பி வந்து யுத்தம் பண்ணி இவர்களை அழிக்க வேணும்னு நினைக்கிறாங்களே, அதை பற்றி சொல்லும்போது கடல்கள் கொந்தளிக்கிறது போல கொந்தளிக்கிற அநேக ஜனங்களின் திரள்கள் அப்படின்னு சொல்லிடு. அப்போ கடலை பற்றி அவன் பயப்படல. கடல் ஒரு பிரச்சனை கிடையாதுங்க, அது பாட்டுக்கு அது இடத்துல இருந்துகிட்டு இருக்குது. சங்கீதக்காரன் எதை பற்றி பயந்துட்டு இருக்கிறான்? ஜனங்கள், புறஜாதி ஜனங்கள் திரண்டு வந்து அவங்க கொந்தளித்து வந்து கடல் கொந்தளிக்கிறது போல் கொந்தளித்து வர பொங்கி வர்றாங்களாம். எதுக்கு? இவங்களை அழிக்கிறதுக்காக. அதே மாதிரி எரேமியா 6:23 வருது, 50:42 வருது எரேமியாவில். ஆகவே வேத வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க? இந்த வசனம், கர்த்தாவே நதிகள் எழும்பின, நதிகள் இறைச்சலிட்டு எழும்பின, நதிகள் அலை திரண்டு எழும்பின, திரளான தண்ணீர் மேல் இறைச்சலை பார்க்கலும் சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கலும் கர்த்தர் உன்னதத்தில் வல்லமை உள்ளவர்னா வெறும் நதியை காட்டில் நீர் பெரியவர், சமுத்திரத்தை காட்டில் நீர் பெரியவர் என்ன சொல்கிறான்? கிடையாது. வெறும் நதியும் சமுத்திரத்தையும் பார்த்துமா பயந்துட்டு இருக்கான்? கிடையாது. அவனை சுற்றி இருக்கிற ஜாதி ஜனங்கள், புறஜாதியார்கள் இவர்களை ஒழிக்க வேணும்னு சொல்லி அலை போல திரண்டு ஜனத்திரள்கள் கொந்தளித்து கடல் கொந்தளிக்கிறது போல் கொந்தளித்து எழும்பி வர்றாங்களாம் கோபத்தில் அழிக்க வேணும் என்று சொல்லி. அதை பார்த்துட்டு அதை குறித்து தான் ஜெபம் பண்ணுறான். அதை தான் சொல்கிறான், நதிகள் அலை திரண்டு எழும்பின, இறைச்சலிட்டு எழும்பின. ஆனால் சொல்கிறான், திரளான தண்ணீரில் இறைச்சலை பார்க்கலும் சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கலும் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமை உள்ளவர். எத்தனை ஜாதி ஜனங்கள் தேசங்கள் எதிர்த்து வந்தாலும் கர்த்தர் இவர்கள் எல்லாத்தையும் காட்டிலும் பெரியவர். இது கர்த்தர் ஆளுகிற தேசம் அப்படின்றான் இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி. கர்த்தர் தான் ராஜரீகம் பண்ணுறாருங்க. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுறதுனால எத்தனை அலை போல கிளம்பி வந்தாலும், எத்தனை இறைச்சல் சத்தம் கேட்டாலும், பயமுறுத்து அச்சுறுத்துற சத்தங்க எவ்வளோ கேட்டாலும் ஒன்றும் அசைக்க முடியாது அப்படிங்கிறான். அது மட்டும் இல்லை, அதை பற்றி சொல்லும்போது அந்த நதிகளை பற்றியோ அலைகளை பற்றியோ இறைச்சலை பற்றியோ சமுத்திரத்தை பற்றியோ அதோட பேசலை இவன். அதோட பேசலை. அதாவது அந்த ஜனங்களை பார்த்தோ அல்லது அப்படி பேசலாமல் கர்த்தரை பார்த்து பேசுகிறான். கர்த்தாவே இப்படி எழும்பி வர்றாங்க. இவங்கள ஒரு பொருட்டாகவே அவன் நினைக்கல. கர்த்தரை பார்த்து பேசுகிறான். நீர் எங்கள் ஆண்டவர், நீர் ஆளுகிறீர். இவங்க இப்படி எழும்பி வர்றாங்க, ரொம்ப இறைச்சலோடு வர்றாங்க, ரொம்ப பொங்கி எழுந்து வர்றாங்க, அழிக்கணும்னு வர்றாங்க, எங்களை கெடுக்கணும்னு வர்றாங்க. ஆனால் இவர்களை காட்டிலும் நீர் பெரியவர். அப்ரோச் பாருங்கள் எப்படி இருக்குது. நிறைய பேர் பிரச்சனையை பெருசு பெருசுன்னு பேசிகிட்டு இருக்கிறோம். ரொம்ப பெரிய பிரச்சனைங்க, ஐயோ உங்களுக்கு தெரியாதுங்க, ஊர்லேயே இல்லாத பிரச்சனைங்கன்னு பிரச்சனையை மேன்மைப்படுத்தி பிரச்சனை எவ்வளோ பெருசுன்னு பார்த்துட்டு இருக்கிறோம். சரியான அப்ரோச் என்ன? ஜெபத்தில்
கர்த்தர் எவ்வளோ பெரியவர். இரைச்சலை பார்க்கலும் அலைகளை பார்க்கலும் பொங்கி எழுந்து வருகிற நதிகளின் அலைகளை பார்க்கலும் கடலின் இரைச்சலை பார்க்கலும் கர்த்தாவே நீர் பெரியவர். உன்னதத்திலே நீர்தான் வல்லமை உள்ளவர். ஜெபம் வந்து அப்படி இருக்கணுங்க. எத்தனை பேர் சொல்கிறீங்க உங்கள் பிரச்சனையை காட்டிலும் கர்த்தர் பெரியவர், உங்கள் எதிராளிகளை காட்டிலும் கர்த்தர் பெரியவர், நீங்கள் சந்தித்திருக்கிற சவால்களை காட்டிலும் கர்த்தர் பெரியவர். எத்தனை இறைச்சலை போல் வந்தாலும், எத்தனை பொங்கி எழுந்து வந்தாலும், கூட்டம் கூட்டமாக வந்தாலும் கர்த்தர் எல்லாத்தை காட்டிலும் பெரியவர். அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர்ன்றதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ ஜெபம் பண்ணும் பாருங்க, அந்த மாதிரி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். நதிகளின் அலைகளை காட்டிலும் எழும்பி வருகிற அலைகளை பார்க்கலும், இறைச்சலிட்டு எழும்புகிற அலைகளை பார்க்கலும், அலை திரண்டு எழும்புகிற அலைகளை பார்க்கலும், திரளான தண்ணீரின் இறைச்சலை பார்க்கலும், சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கலும் கர்த்தாவே உன்னதத்திலே நீர் வல்லவர், நீர் வல்லமை உள்ளவர், இவளை காட்டிலும் பெரியவர். இந்த மாதிரி ஆட்களை காட்டிலும் நீர் பெரியவர். இப்படி கூச்சலிடுகிறவர்களை காட்டிலும் பெரியவர், எங்களை எதிர்க்கிறவர்களை காட்டிலும் பெரியவர், கூட்டம் கூட்டமாய் திரண்டு வருகிறவர்களை காட்டிலும் பெரியவர், எழும்புகிற இந்த ஜன கூட்டத்தை காட்டிலும் பெரியவர் நீர். பெரியவர் 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 நீர், பெரியவர் ஆண்டவரே. நீர் என்னுடைய ஆண்டவர், நீர் ராஜரீகம் பண்ணுகிறவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர் என்பதை இன்றைக்கு என்னுடைய உள்ளத்தில் நான் வைக்கிறேன். உம்மை நோக்கி பார்க்கிறேன் கர்த்தாவே, என் கண்களை உம்மீது வைக்கிறேன். நீர் பெரியவராக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய எல்லா பிரச்சனையை காட்டிலும் பெரியவர், பெரியவர் பெரியவர். நான் சந்தித்திருக்கிற வாழ்க்கையின் அத்தனை சவால்களை காட்டிலும் நீர் பெரியவர், பெரியவர். சமுத்திரத்தின் அலைகள் போல எழும்பி வருகிற பிரச்சனைகளை காட்டிலும் நீர் பெரியவராக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். பெரியவரே உம்மை துதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன் துதிக்கிறேன். பெரியவரே உமக்கு ஸ்தோத்திரம், பெரியவரே உமக்கு ஸ்தோத்திரம், பெரியவரே உமக்கு ஸ்தோத்திரம், பெரியவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எழுந்து வர்ற ஆட்கள் அவங்கள்ட்ட பேசாதீங்க, அவங்கள டீல் பண்ணாதீங்க, கத்தர்கிட்ட போங்க. கர்த்தாவே நீர் பெரியவர், நீர் பெரியவர். அது மட்டும் இல்லை, அடுத்தது பார்த்தீங்கன்னா 4வது வசனம், திரளான தண்ணீரில் இறைச்சலை பார்க்கலும், சமுத்திரத்தில் வல்லமையான அலைகளை பார்க்கலும், கர்த்தர் உன்னதத்தில் வல்லமை உள்ளவர் அப்படின்னு சொல்லி அந்த தண்டர் ஆஃப் த கிரேட் வாட்டர்ஸ்னு வருது இங்கிலீஷில். இடி முழக்கம் மாதிரி சத்தமா அப்படி வர்றாங்களாம். என்ன சொல்ல வர்றாரு, இந்த எதிரிகள் எப்போவுமே நாய்ஸ் மேக்கர்ஸ், கூச்சல் ரொம்ப ஜாஸ்தி, கூச்சல் ரொம்ப ஜாஸ்தி. அப்படி பண்ணிடுறோம் பார், அப்படி பண்ணிடுறோம் பார், நாங்கள் நினச்சா என்ன பண்ணுவோம் தெரியுமா, எங்களால் என்ன முடியும் தெரியுமா, அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும். கேட்கும்போது ரொம்ப நேரம் உட்காந்து கேட்டுருக்கக்கூடாது. இது கூச்சல் எல்லாம் இந்த கூச்சல் பார்ட்டிங்க எல்லாம், கூச்சல் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் நம்முடைய தேவனிடத்தில் பராக்கிரமம் ரொம்ப அதிகமாக இருக்குது. பராக்கிரமம் நிறையா இருக்கிற இடத்துல கூச்சலே இருக்காது, அமைதி இருக்கும். நம்முடைய கர்த்தர் வந்து அமைதியில் இருக்கிறார், கூச்சல் போட்டுக்கப்போ அப்படின்னு. எப்போவுமே பாருங்க, கூச்சல் போடுறவன் நாளைக்கு காணாமல் போயிடுவான். அமைதியாக இருக்கிறனால நோட் பண்ணோம், அவன்கிட்ட தான் பலன் இருக்குது. கர்த்தர் அமைதியாக இருக்கிறார். கடல் கொந்தளிக்கிறது, இறைச்சல் அதிகமாக இருக்குது, சீசர்லாம் பயப்படுறாங்க முழுக போகிறான்னு. இவர் அமைதியில் தூங்கிட்டு இருக்கிறார், தலானி வச்சு தூங்கிட்டு இருக்கிறார். ஏன்னா இவர் சர்வ வல்லவர். அப்படி ஒன்றும் கடல் இவரை விழுங்க முடியாது. இவர் நிம்மதியாக படுத்து தூங்கிட்டு இருக்கிறார். கர்த்தர் பெரியவர். நாய்ஸை காட்டிலும் இவருடைய வல்லமை ரொம்ப அதிகம். போடுற கூச்சலை காட்டிலும் அவருடைய வல்லமை ரொம்ப அதிகம். சில சத்தத்தை உயர்த்தி பேசுவாங்க, ஓன்னு பார்த்துருக்கீங்களா? ஏன்னா பயமுறுத்துறதுக்கு. சத்தத்தை உயர்த்தினா உங்களுக்கு கொஞ்சம் அச்சம் உண்டாகும்னு சொல்லி தான் சத்தத்தை உயர்த்துறது, சத்தமிடுறது. ஓன்னு சத்தமிடும்போதே தெரிஞ்சுக்கணும், இது வந்து கடலின் இறைச்சல் மாதிரி, இறைச்சல் கும்பல் இது. சில நேரத்தில் மைக் வச்சு ஸ்பீக்கர் போட்டு கூட கத்துவாங்க, அப்புறம் காணாமல் போயிடுவாங்க. இறைச்சல் கும்பல். நம்முடைய கர்த்தர் பராக்கிரமசாலி. அவர் வந்து ஃபுல்லாக கான்ஃபிடென்ஸ் அவருக்கு நிறையா. இவனை ஒன்றும் இல்லாமல் தெரியும் அவருக்கு.
இவன் ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி இருக்கிற பபுள் மாதிரி சும்மா தொட்டா போயிடும், அவ்வளோதான். பபுள் உடஞ்சிரும். இந்த நீர்க்குமிழி வருது பாருங்கள், அந்த மாதிரி பபுள் மாதிரி இப்படி தொட்டா பட்டுன்னு போயிடும், அவ்வளோதான். அவ்வளோதான் அவங்க ஸ்ட்ரென்த்து. கர்த்தர் வந்து பராக்கிரமசாலி, பெரியவர். உங்களுக்கு எதிராக வருகிற சூழ்நிலைகள்லாம் வெறும் ஒரு பபுள் மாதிரி தான் பாருங்கள். கர்த்தருடைய பார்வையில் கர்த்தரோடு ஒப்பிட்டு பார்த்தால் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. லேசாக அப்படி தொட்டால் அதெல்லாம் போயிடும். கர்த்தர் அவ்வளோ பெரிய பராக்கிரமசாலி, மகத்துவமானவர். எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எவ்வளோ பெரியவர் என்பதை இன்றைக்கு யோசித்து பார்க்குறோம். எவ்வளோ பெரிய மகத்துவமான தேவன் நீர். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் எவ்வளோ கூச்சல் போட்டாலும் உம்முடைய வல்லமை பெரியது கர்த்தாவே. இல்லை எதிர்த்து வருவர்களுடைய கூச்சலுக்கு கர்த்தாவே நாங்கள் பதிலளிக்க தேவையில்லை. எங்கள் எதிர்த்து வருகிறவருடைய கூச்சல் வெறும் இறைச்சலை தான் உண்டாக்குது ஒழிய, சத்தத்தை தான் உண்டாக்குது ஒழிய, பலன் உம்முடையது. பலனை பார்த்தால் அவரே பலத்தவர் என்று எழுதியிருக்கிறது. நிச்சயமாக நீர்தான் பலத்தவர். பலன் இல்லாதனாலே இவர்கள் கூச்சல் போடுறார்கள். நீரோ பலத்தவர். நீர் எங்கள் பக்கம் இருக்கிறீர். நீர் எங்களுடைய பலனாக இருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய பராக்கிரமாய் இருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். சரி, கடைசியா 5வது வசனம். உமது சாட்சிகள் மிகவும் உண்மை உள்ளவைகள் கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாக இருக்கிறது. இந்த ராஜரீகம் பண்ணுறார் இல்லையா இந்த ராஜா, இந்த ராஜ்யத்தினுடைய கேரக்டர் என்ன, இந்த ராஜ்யத்தினுடைய பண்பு என்ன? இந்த ராஜ்யம் வந்து தேவனுடைய நியாயங்களால், தேவனுடைய வார்த்தையால் ஆளப்படுகிறது. அது ஒன்று இல்லையா? அவருடைய சாட்சிகள், சாட்சிகள்னால் அவருடைய நியாயங்கள், அவருடைய நியாயப்பிரமாணம், அவருடைய சட்டங்கள், அதை தான் அப்படி சொல்லுது. அவருடைய சாட்சிகள், அவருடைய சாட்சிகள் எப்படிப்பட்டது? கடல் அலை வந்து பாறை மேலே மோதுறதை பார்த்துருக்கீங்களா? ஒரு பாறை இருக்கும், பாறை மேலே வந்து வேகமாக மோதுது. 10 வருஷத்துக்கு முன்னால் பார்த்துருக்கேன் பெரிய பாறை, அது மேலே இப்போ போய் பார்த்தாலும் அது மோதிட்டு தான் இருக்குது. அந்த பாறை அப்படியே தான் இருக்குது. பாறை அப்படியே தான் இருக்குது. ஏன்னா அது பாறை, அது மாறாது. இந்த வந்து போகிற தண்ணி வந்து போகுது, அதில் மாற்றங்கள் இருக்குது, ஆனால் இது மாறாது. கர்த்தருடைய வார்த்தை அப்படி. கர்த்தருடைய வார்த்தை வந்து மனிதர்களுடைய அபிப்பிராயத்தை போல் அல்ல. மனிதருடைய அபிப்பிராயங்கள், அவருடைய எண்ணங்கள்லாம் இந்த கடல் அலை மாதிரி இருக்குது. இப்படியே வரும் போவோம், வரும் போவோம். இன்றைக்கி ஒன்று வரும், நாளைக்கு இன்னொன்று வரும், அடுத்தது இன்னொன்று வரும், கொஞ்சம் நாளைக்கு ஒன்று புதுசாக அதே சொல்லிட்டு கிடப்பாங்க மனிதர்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய நியாயங்கள் மாறாததாய் இருக்கிறது. அந்த பாறை மாதிரி அது அப்படியே நிற்கிது. இன்றைக்கி பார்த்தாலும் அப்படியே இருக்கும், இன்னும் 10 வருஷம் பார்த்தாலும் அப்படியே தான் இருக்கும். நான் வந்து அந்த அலையை பார்த்து வாழ்கிறதில்ல, பாறையை பார்த்து வாழுகிறேன். ஏனென்றால் அது அசையாததாய் இருக்கிறது. என்னதான் அலை அடித்தாலும் இது அசையவே அசையாது. மனிதர்களுடைய அபிப்பிராயங்கள் போல அல்ல, இவைகள் நிச்சயமானவைகள், சத்தியமானவைகள். கர்த்தருடைய வார்த்தை அது ஒன்று. 2வது, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாக இருக்கிறது. கர்த்தருடைய ஆலயத்தின் அலங்காரம் என்ன? நல்ல எல்இடி இல்லை, பூவெல்லாம் கொண்டு வந்து வைக்கிற அந்த அந்த அலங்காரம் இல்லை. கடவுளுடைய ஆலயத்தின் அலங்காரமே என்னன்னா பரிசுத்தம். பரிசுத்தம் எப்படி அது பரிசுத்தம் வருது? இந்த கடவுளுடைய நியாயங்களை பேச பேச அது ப்ரொடியூஸ் பண்ணுது. என்னது? பரிசுத்தத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது. பரிசுத்தத்தினால் அலங்கரிக்கப்படுகிறது தான் தேவனுடைய ஆலயம். பரிசுத்தத்தினால் அலங்கரிக்கப்படுகிறது. அப்போ சத்தியம் வந்து எங்கே பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கே அது ஜனங்களை மாற்றுகிறது. இன்னும் அதிகமாக கர்த்தருக்கு பயந்து வாழும்படியாக, கர்த்தரை கனம் பண்ணி வாழும்படியாக, பரிசுத்தமாக வாழும்படியாக இந்த சத்தியம் நடத்துகிறது. சத்தியத்தினுடைய வல்லமை அதுதான் பாருங்கள். மோசமான ஆளை கொண்டாந்து ரொம்ப நல்ல ஆளாக மாற்றுது அது சத்தியம். இப்பேற்பட்ட வல்லமை சத்தியத்தில் இருக்குது. அதுதான் சபைக்கு அலங்காரம். சபைக்கு எது அலங்காரம்? இந்த ஆள் இப்படி இருந்தார், இப்போ பாரு எப்படி இருக்கிறார்.
எப்படி இருந்த குடும்பம் இன்றைக்கி எப்படி இருக்குது, எப்படி இருந்த வாழ்க்கை இன்றைக்கி எப்படி இருக்குது. இதுதான் சபையின் அலங்காரம். எத்தனை பேர் சொல்கிறீங்க நம்ம சபை அப்படி அலங்கரிக்கப்பட வேண்டும்? எல்லோரும் எழுந்து நிற்போம். எல்லாம் எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோம். எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருடைய வார்த்தை வல்லமையாய் பிரசங்கிக்கப்படட்டும். பரிசுத்தம் சபையின் அலங்காரமாக மாறட்டும். ஸ்தோத்திரம் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். மாறாத சத்தியங்கள் இங்கே பிரசங்கிக்கப்படுகிற வேளையில் அந்த சத்தியங்கள் உள்ளத்தை கர்த்தாவே தொடட்டும், உள்ளத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தட்டும். உலகத்தை வார்த்தையை கொண்டு உண்டாக்கினீர் கர்த்தாவே, எங்களுக்குள்ளாக பரிசுத்தத்தையும் வார்த்தையை கொண்டு உண்டாக்குகிறீர். எப்படியோ இருந்த எங்களை கொண்டு வந்து என்ன விதமாய் நீர் மாற்றுகிறீர். எவ்வளோ அழகானவர்களாக மாற்றுகிறீர், எவ்வளோ சிறப்பானவர்களாக மாற்றுகிறீர். இது உம்முடைய மகத்துவம், இது உம்முடைய பராக்கிரமம், இது உம்முடைய மேன்மகத்தாவே. ஓ, இது இன்னும் அதிகமாய் நடக்கட்டும் கர்த்தாவே. ஜனங்கள், சத்தியத்தை கேட்கிற ஜனங்கள் மாறட்டும், சத்தியத்தினால் மாற்றப்படட்டும், சத்தியம் அவர்களை வடிவமைக்கட்டும். அவருடைய வாழ்க்கை அற்புதமானதாக ஆசீர்வாதமானதாக இருக்கட்டும். அவருடைய தேவனைப் போலவே இவர்களும் பரிசுத்தத்தை அலங்காரமாக உடையவர்களாக மாறட்டும் கர்த்தாவே. ஓ, எங்களுக்கு அதை நீ செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிரியை நீர் நடப்பிக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். சிறப்பிக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை மாற்றி கொண்டிருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்துக்குள்ள எங்களை நடத்துகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் மேல் மகிமை அடைய செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. இன்றைக்கி ஒருவேளை பல்வேறு பிரச்சனைகள் மொத்தம் பயந்து கொண்டு இருந்தவர்கள் இன்றைக்கு பலனை பெறட்டும் கர்த்தாவே. இந்த வார்த்தைகளை அவர்கள் ஆழமாக எண்ணி பார்க்கட்டும். கர்த்தர் ஆளுகிறார் என்கிற வார்த்தைகள் அவர்களை உள்ளத்தை கர்த்தாவே நிரப்பட்டும் கர்த்தாவே. கர்த்தர் மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார், பராக்கிரமத்தை கச்சை போல கட்டி கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய சர்வ வல்லமை எங்களுக்காக பயன்படுத்துகிறார் என்பதை அவர்கள் எண்ணி பார்க்கட்டும். எங்களுக்கு உதவும்படியாக கச்சையை கட்டி கொண்டு வந்திருக்கிறார், எங்களுக்காக கிரியை நடப்பிக்கும்படியாக வந்திருக்கிறார் என்பதை உணரட்டும் கர்த்தாவே. உடைய கிரியைகளை, அற்புதங்களை, மகத்துவங்களை அவருடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்த போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமென். இந்த வாரம் முழுக்க இதை எடுத்து வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இதை நான் கொஞ்சம் லேஸ் அப்படி எடுத்து காமிச்சேன். இதை ஒரு அவுட்லைன் மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் ஒவ்வொரு நாளும் இது தியானியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு இன்னும் நிறைய காரியங்களை காண்பிப்பார். நீங்கள் ஜெபிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.